இந்த வீடியோவில் குவாண்டம் நேரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலை மாலை கடிகாரம் டிக் டிக் என்று ஓடுவது, நமது வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி செல்வது, இவையெல்லாம் நம்ம நேரம் என்று தானே நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் குவாண்டம் இந்த நேரத்தை அணுகிறது யூனிவர்ஸில் ஒரு ஃபண்டமெண்டல் எனர்ஜி மாதிரி தான். நம்ம பெரும்பாலும் நேரத்தை லினியராக பார்க்கலாம். லினியர் என்றால் தொடர்ச்சியாக அது சென்று கொண்டிருப்பது மாதிரி தான் பார்க்கிறோம். காலை வந்த பிறகுதான் இதனால் மாலை ஆகுது, இன்று வந்த பிறகுதான் நாளை வருது, நேற்று முடிந்த பிறகுதான் இன்று வருது. இப்படி தான் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கிறோம். குவாண்டம் உலகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த நேரம் என்பது ஃபோட்டோன் மாதிரி, பார்ட்டிக்கல் மாதிரி. இப்பொழுது ஃபோட்டோன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைட் ஃபோட்டோனால் ஆனது, பாரமே இல்லாத பார்ட்டிகல்ஸ். அது மாதிரி தான் நேரமும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கலால் ஆனது என்று தான் இந்த குவாண்டம் சொல்லுது. மற்றும் இதனால் நம்ம நினைப்பதற்கு மாறாகத்தான், மிகவும் சிக்கலாகத்தான், ப்ரெடிக்ட் பண்ண முடியாமத்தான் இந்த நேரம் இயங்குதாம். இதனால் இந்த நேரம் என்பது லினியர் இல்லை, ஸ்ட்ரெயிட் லினியராக இயங்காமல் நன் லீனியரில் இயங்க முடியும். ஒரு குவாண்டம் ஈவெண்ட் முன்னும் பின்னும் இயங்க முடியும் என்று இந்த குவாண்டம் சொல்லுது. அதாவது லீனியர் என்றால் ஒரு படத்தை நீங்கள், ஒரு படத்தில் ஒரு கதையை நீங்கள், ஒருவர் பிறக்கிறார், ஹீரோ ஆகிறார், வயதாகிறது, இதை மாதிரி தொடர்ந்து காட்டிக்கொண்டு போவது லீனியர். ஆனால் அவர் வயதாக முதல் காட்சியை காட்டிவிட்டு அதன் பிறகு அவர் பிறந்தது, அதன் பிறகு இன்னும் ஒரு காட்சி, வயதான காட்சியை காட்டிவிட்டு அடுத்தது இளமை கால காட்சி, இப்படி மாறி மாறி காட்டி கொண்டிருப்பது நன் லீனியர் திரைப்படம் என்று நம்ம அறிவோம். அதை மாதிரி தான் நேரம் இயங்குதாம் குவாண்டம் அடிப்படையில். எனவே நேரம் என்பது இந்த யூனிவர்ஸில் ஃபண்டமெண்டலாக, யூனிவர்ஸில் பிரிக்கவே முடியாததா, எல்லோருக்கும் ஒரு மாதிரியே இருக்கிறதா என்ற பல கேள்விகளுக்கும் இந்த குவாண்டம் விடை சொல்ல முனையுது. குவாண்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நேரம் என்பது பெர்சீவ் எஃபெக்ட். அதாவது நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ, நம்ம எப்படி இந்த உலகத்தை அறிஞ்சு கொண்டு இருக்கிறோமோ, அது மாதிரி நேரம் உருவாகுதுன்னு சொல்லி குவாண்டம் சொல்லுது. அதனால் குவாண்டம் லெவலில் நேரத்தை மெஷர் பண்ணவே முடியாது, நேரத்தை அளக்கவே முடியாது. பார்ட்டிக்கலை ஒப்சர்வ் பண்ணும் போது தான் அது பாஸ்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக என்ற ஒரு ஸ்டேட்டஸில் அது இருக்குது. ஆகவே இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாமே சிமில்டேனியஸ்லி, அதாவது ஒரே நேரத்தில் ஒரே தடவையில் இயங்கலாம், இருக்கலாம். இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுக்கு மிக 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 முரணான ஒன்றாக இருக்குது. பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் ப்ரெசண்ட்டும் ஒரே தடவையில் ஒரே கட்டத்தில் இயங்குதா என்பது நம்மால் நினைத்து பார்க்கக்கூட முடியாமல் இருக்குது. இதனால தான் சாதாரண ஃபிசிக்ஸ் கூட ஐன்ஸ்டீனின் தியரியை வைத்துக்கொண்டு நேரம் ஒரு இல்லூஷன், இல்லவே இல்லை என்று சொல்ல முனையுது. என்றாலும் நேரம் என்பதற்கு நம்ம பழக்கப்பட்டு உள்ளோம். ஆகவே இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுவது என்னவென்றால், நேரம் ஃபோட்டோன் மாதிரி மிக சிறிய பார்ட்டிக்கலால் தான் ஆனது. ஆகவே நேரம் என்பது எட்டமின், அந்த நேரம் எதனால் ஆனதோ அந்த எட்டமின் தன்மையை பொறுத்து தான் அது இருக்கும். எனவே நேரம் வெனிஷ் ஆகலாம், அதாவது உடனடியாக மறையலாம், பிறகு தோன்றலாம். நேரம் எனர்ஜியை கொண்டிருக்கலாம், எனர்ஜியை இழக்கலாம். இது மாதிரியான பல லெவல்களில் நேரம் இருக்கலாம். இதனால் தான் நேரத்தின் 3 காலங்களும், நேரத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லுகிற 3 காலங்களும் ஒரே பெர்ஸ்பெக்டிவில் இருக்க முடியும். எனவே இந்த நேரத்தை நம்ம சுருக்கமாக குவாண்டம் லெவலில் சொன்னால், நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் லினியர் ஃபாலோ மட்டுமே ரியலாக தோன்றுது. நம்ம அந்த நேரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அது லினியராக, அதாவது நேராக அந்த ஃப்ளோ நமக்கு இந்த யூனிவர்ஸில் தோன்றுதே ஒழிய அது உண்மையில் அவ்வாறு மட்டுமே அல்ல. ப்ரெசண்ட்டுக்கு உள்ளே பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் சேர்ந்து தான் இருக்குது. இதை குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட் என்ற தியரி கூட இதனை நிரூபிக்கின்றது. எனவே நண்பர்களே, குவாண்டம் டைம் என்பதை பற்றி நாம் சிந்திப்பது மிகவும் சிரமமானது தான். என்றாலும் இந்த யூனிவர்ஸை புரிந்து கொள்வதற்கு
கொள்வதற்கு ஒரு சுவாரஸ்யமான வழியாக இது இருக்குது. இந்த வீடியோவில் உங்கள் மனசை ரிசர்ச் லெவலிற்கு கொண்டு செல்லும் ஒரு குவாண்டம் லெவலினான நேரம் பற்றிய ஒரு மிஸ்டரியான ஒரு விடயத்தை தான் நம்ம கொண்டு வந்தோம். இது மாதிரியான குவாண்டம் மிஸ்ட்ரிகளை தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் உங்களுக்கு புரிய வைக்க முயன்று வருகின்றோம். தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்க, ஆதரவு வழங்குங்க.